கிறிஸ்துவம் என்றால் ஒரு யூனிட்டி என்ற அர்த்தம். கிறிஸ்துவம் என்றால் ஒரு ஒற்றுமை. எப்படி பிதாவானவர் மூவொரு கடவுள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறோமே, அந்த மூன்றும் எண்ணில்தான் ஒரு ஒற்றுமை. அப்படித்தான் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு ஒற்றுமை நிலைநாட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் எங்கெங்கோ சென்று வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞாயிறு வழிபாட்டிலே நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி கடவுளை ஆராதிப்பது என்பது நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கிற அந்த அன்பையும் மற்றவரோடு பங்கு கொள்கிற சமநிலையை உருவாக்க இந்த வழிபாடு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஆனாலும் இந்த காலகட்டத்தை நமக்கு பிளவுகள் என்பது வந்து கொண்டிருக்கின்றன. உலகில நீதி மற்றும் சமாதானம், அமைதி குறைவுள்ளதாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இந்த எதை விசுவாசம் உள்ள மக்களாகி நாம் நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஞாயிறு வழிபாட்டிலே நாம் ஆண்டவரை துதிப்பது என்பது, நம்மோடு சமநிலைப்படுத்திக் கொள்வது என்பது நமக்கு ஆதாயம். நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கலாம், மனக்கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஞாயிறு வழிபாட்டிலே நாம் ஒன்றாக இணைந்து அந்த திருப்பந்தியிலே பங்கு பெறும் போது நாம் எல்லாம் ஒற்றுமை என்ற நிறைப்பெற செய்வதிலே நாம் கவனம் செலுத்துவதிலாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்திய திருச்சபைகளிலே காணப்படுகின்ற ஜாதி, மதம், இனம், நிறம் போன்றவையில் சென்னை போன்ற பெரிய ஆலயங்களிலே இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஜாதி வெறிகள் இன்றைக்கு தலை தூக்கி தலைநிறுத்தி ஆடி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அருளையின் பின்னணியிலே நமக்கு எப்படி என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிற செய்தியாக இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நாம் ஒரு பெரிய மனித குடும்பத்தின் ஒரு பகுதி. கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனை அழகுப்படுத்தி அவருடைய நம்ம நாசியிலே அந்த சுவாசம் உள்ள ஒரு ஆவியை செலுத்தியிருக்கிறதுனாலே நாம் இப்படி அழகாக இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆடைகள் இன்றி நாம் ஆடைகளோடு இன்றைக்கு நாம் செயல்பட்டு எவ்வளவு அழகாக துணித்துக் கொண்டிருக்கிறோம். யார் உருவாக்கினது? ஆண்டவராகிய கர்த்தர். நீங்கள் பூமி எங்கும் பருகி பெருகி வாழ்ந்திருங்கள் என்று நமக்கு பலவிதமான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இதை நாம் மனிதத்தின் ஒரு பகுதி நம்மை செயல்பட வேண்டும் என்று அழைக்கலாம். அதே வகையிலே குடும்பத்தின் ஒரு பகுதி பாதிக்கப்படும் போது நாம் அனைவரும் ஒற்றுமைப்படுகிறோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு மதமாற்ற தடை சட்டம் உருவானது ஏறக்குறைய ஒரு 15-20 வருடத்துக்கு முன்பு. அந்த மதமாற்ற தடை சட்டத்துல பல ஆயர்கள், பல திருச்சபை குழுக்கள், பல இறை விசுவாசிகள், இறை குடும்பத்தார்கள் இதற்காக ஆண்டவரிடத்திலே முறையிட்டது உண்டு. ஏனென்றால் எங்கள் தமிழ்நாட்டிலே இந்த சட்டம் நிறைவேறக்கூடாது, இதை ஒழிக்க வேண்டும் என்று நிறைய பேர், நிறைய விசுவாசிகள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். இதே முறையை ஆய பெருமக்கள், மிஷனரிமார்கள், ஊழியர்மார்கள், திருச்சி மக்கள் எல்லாரும் இணைத்து ஒரு பெரிய ஆலயத்திலே எல்லாரும் இணைந்து ஒரு அமைதியோடு ஒற்றுமையோடு தன்னுடைய பங்கை அங்கு தெரிவித்தார்கள். இதன் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், பெரிய மாற்றத்தை உருவாக்கினார். உடனே அந்த தடை சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அல்லேலூயா. யாருடைய ஒற்றுமை? நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருந்தாலும், நமக்குள்ள பல இறையியல் கருத்துக்கள் இருந்தாலும் நாம் அங்கே ஒற்றுமையை நிலைநாட்டினோம். இதுல என்ன சிஎஸ்சி என்றதில்லை, ஆர்சி என்றதில்லை, பெந்தகோஸ்து என்றதில்லை, வேற திருச்சபை என்றதில்லை. எல்லாரும் இணைந்தார்கள் ஒரே இடத்துல. வெள்ளை அங்கிகள் போட்டு தரித்துக் கொண்டிருக்கிற அந்த இறை மக்கள், இறை விசுவாசிகள் ஒன்று கூடிய அந்த அமைதியை அங்கு தற்காத்து காத்துக் கொண்டதனாலே அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை அன்றைய காலத்தில் இருந்த முதலமைச்சருக்கு அங்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அந்த மத சட்டம் வாபஸ் பெறப்பட்டது என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தின் மாற்றத்தை, சமூகத்தை, விடுதலையை ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். எங்கே அநீதி நிலவும் போது
நாம் எழுந்து நின்று ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவரை மாற்றம் விடுதலையின் மூலமாகவும், அதாவது சமூகத்திலே நமது வாழ்க்கையின் மூலமாகவும், முக்கியமாக மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கம் போன்ற செயல்பாடுகளிலே கடவுள் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். மிகவும் சுருக்கமாக 3 குறிப்புகளோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். விடுதலையின் சமூகமாக இணைக்கப்படுதல் அப்படின்னா ஒன்றிணைக்கும் கடவுள். முதலாவதாக ஒன்றிணைக்கும் கடவுள், இரண்டாவதாக ஒன்றிணைக்கப்படுவோருடைய கடவுள், மூன்றாவதாக ஒன்றிணைப்பவருடைய நோக்கம் என்ன? முதலாவது ஒன்றிணைக்கும் கடவுள், இரண்டாவது ஒன்றிணைக்கப்படுவதனுடைய நோக்கம், ஒன்றிணைக்கப்படுவது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், மூன்றாவதாக ஒன்றிணைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நான் சுத்தமாக நான் சொல்லி விடைபெறுகிறேன். வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் கூட எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 17-28 வாசித்து கேட்டோம். பிரியமானவர்களே, பல்வேறு அரசியல் காரணங்களால் சாலமோன் ராஜா மறைவுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஒரு பிளவுகள் ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் கூட்டத்தார் பெரிய கூட்டத்தார்கள் 430 வருடங்கள் அடிமைகளாய் அங்கு இருந்து எகிப்து நாட்டிலே அடிமைப்பட்டு, பிளவுபட்டு, நசுக்கப்பட்டு, ஓரம் கட்டப்பட்டு அவருடைய கூக்குரல் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒடுக்கப்படுவனுடைய கூக்குரல் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களிடத்திலே நம்மளுடைய விசுவாசங்கள், நம்மளுடைய நிவர்த்திகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவா? இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்ட மக்களை நாம் பார்த்து ஓரமாக நாமும் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கின்றனவே. இன்றைக்கு ஆடையின்றி அவன் ஓரமாக படுத்துக் கொண்டிருக்கும் போது நாம் விலகி செல்கிற மக்களை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. இதே கிறிஸ்தவம் தான். செய்தியை மட்டும் நம்ம கேட்டுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போயிட்டா போதாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலை தேர்தல் படிச்சுட்டு போயிடலாம். அதுவும் நம்முடைய வாழ்க்கை மாறி போய் கொண்டிருக்கின்றன. இதை நாம் சிந்திக்க நமக்கு தியானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த ஒன்றிணைப்புக்கு அழைப்பவர் யார்? இந்த ஒன்றிணைப்புக்கு அழைப்பவர் யார்? அவருடைய தகுதி என்ன? ஒன்றிணைக்கும் கடவுள் நம்மை அழைக்கிறார். அவருடைய தகுதி என்ன என்பதுதான் இங்கு நாம் காட்டப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், மாறாக இன்றைய நாட்களிலே நாம் ஒன்றுபட வேண்டும் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும். எப்படி என்றால், இன்றைக்கு முகத்தூரை ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் ஒன்றே, இந்திய நாடு ஒன்று, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே சமயம் என்று இன்றைக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிற இந்திய அரசியல் தத்துவங்கள். பாருங்கள், நாம் எல்லாம் ஒன்னாயிரம், நம்மெல்லாம் ஒரே சாட், ஒரே சமயம், இன்னொன்னா இன்னொரு. நேற்றே நான் 11 மணிக்கு நான் என்னுடைய மொபைலை திறந்து பார்த்தால் அதிலே ஒரு செய்தி வந்திருந்தது. என்ன செய்தி என்றால், கர்நாடகத்திலே கிறிஸ்தவனும் முஸ்லிம்களும் இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியர் சொன்னார். ஒரு ஆச்சாரியர், கர்நாடகத்துல கிறிஸ்தவனும் முஸ்லிம்களும் இனிமேல் இருக்கவே கூடாது, இந்து சமயம் தான் இருக்க வேண்டும் என்று சமத்தை கட்டிட்டு போனாராம். எங்க போனாரான்னா, நாளைக்கு திறக்க போகிற அந்த அயோத்தி ராமர் திருக்கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாரு. போன வழியிலே அவர் என்ன பண்ணாரு, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார். இது மனிதன் நினைக்கிற காரியங்கள் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, சகலத்துக்கும் அவரேதான். அவர் இன்றி ஒரு அணுவும் அசிங்கமாகவில்லை. பாருங்கள், இந்த சூழ்நிலையில் தான் யார் நம்மை இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எதற்காக அழைக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
இன்று உலக அளவிலே ரஷ்யா, உக்ரைன், இன்னும் மணிப்பூர், இன்னும் பல மாநிலங்களிலே இன்றைக்கு பிளவுகள் ஏற்பட்டு இன்றைக்கு போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாருங்கள், இன்றைக்கு அதே நேரத்துல அங்கே உலகத்திலேயே போயிட்டோம், மாநிலத்துக்கு போயிட்டோம். நம்ம திருச்சபைகள் கூட இன்றைக்கு பிளவுகள், ஆயிரத்து பிரச்சனை, கமிட்டிக்கு பிரச்சனை, திருச்சபை விசுவாசிகளுக்கு பிரச்சனை, நமக்குள்ள பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஆண்டவருடைய படைப்பிலே முதலாவது யாரை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை படைத்தார் கடவுள். ஆனால் ஆதாம் ஏவாளை எங்கே படைத்து, எங்கே உருவாக்கி, எந்த தோட்டத்தில் வச்சாரு? ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு நாள் மாலை நேரத்துல வந்து மெல்லிய காற்று, மெல்லிய நேரத்துல வந்து என் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாரு. வந்து பார்க்கும்போது என் பிள்ளைகளை நான் தேடி பார்க்கிறேன், எங்கேயுமே காணுமே அப்படின்னு பார்க்கிறாரு. ஏக்கத்தோடு பார்க்கிறாரு. என் பிள்ளைகளை நான் படைத்தேனே, அவங்க எங்க போயிருக்கிறாங்க? உடனே ஆதாமே என்றாரு. யாரே? கடவுள். உடனே என்ன பண்றான் சாத்தானு? அவருக்கு பின்னாடியே வந்துடுறான். யார் பின்னாடியே? ஆண்டவர் பின்னாடியே வந்துடுறான். உடனே என்ன பண்றான்? அங்கே அவர் ஆதிரமே கூறும்போது வியாபாரம் பேசுறான் சாத்தான். அங்கே ஒன்றாக இணைந்து இருந்தவர்கள் ஆடைகளின்றி கண்களை மூடி மறைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஒன்றாக ஒன்றிணைப்போடு இருந்தவர்கள் அன்றைக்கு சாத்தானாலே கலகம் உண்டாக்கி அங்கே பிரிந்து போயிடுச்சு. புரியுதுங்களா? அங்கே முதல் மனிதனே பிரிவுக்கு உண்டாக காரணமாகிவிட்டான். அப்போது ஆதாம் கடவுள் மேல குறையும், ஏவாள் மேல பழியை சுமத்தி போயிட்டான். முதல் மனிதனே பிரிவுக்கு காரணமாகிட்டான். அப்ப நமக்கு இந்த அந்த சந்தேகங்கள் வந்திருக்க நாமெல்லாம் நமக்கெல்லாம் பிரிவுகள் வராதுன்னு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, பிரச்சனை, பங்காளில பிரச்சனை, கம்பெனில பிரச்சனை, எத்தனை பிரச்சனை ஒரு நாள் சந்திக்கிறோம். பிளவுகள் இருக்கிற சூழ்நிலையை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறத நான் வந்து பாருங்க. அந்த ஒன்றிணைப்பு அங்கே பிரிக்கப்பட்டது. ஆனால் வாசித்த பகுதியிலே இந்த 15வது ஒரு வசனம் சொல்றாரு, மானிடா. நான் புதிய மொழிபெயர்ப்பில் எழுதி வச்சிருக்கிறேன். மானிடா, நீ ஒரு கோலை எடுத்துக்கொள், அதுல யூதாவும் அவனோடு சேர்ந்திருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உரியது என்று அதுல எழுது. மானிடா யார சொல்றாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தையை அங்க செவிசாய்க்கிறார் ஆண்டவர். மானிடா, எசேக்கியேலே நீ போயிட்டு அந்த இஸ்ரவேல் முத்தத்துல போயிட்டு ஒரு கோலை எடுத்து அந்த காமி. இது அந்த கோல் என்னன்னா அந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றாரு, யூதா கோல் சொல்றாரு. அடுத்து என்ன பண்றாரு? வசனங்கள் வந்து 17ஆம் வசனத்துல எழுதிச்சிருக்கா, 15-17 வரையும் இன்னொரு கோலை எடுத்து யோசேப்புக்கும் அவனோடு சேர்ந்த இஸ்ரவேல் வீட்டார் அனைவருக்கும் உரியது என்று எழுது. அது சொல்றார், பிரிந்து போய்கிற கோள்களை ஒன்றாக இணைக்கிற கடவுள். இவை ஒன்றாக இருக்கும்படி நீ அந்த ஒரே கையில அதை வைக்க, அந்த 2 கோலை ஒரே கையில வை என்றார். ஆனா இந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா இது, நீ ஒரு கோலை பிடிச்சி கையில வச்சு நாட்டினீங்க என்னப்பான்னு கேட்கறாரு. மக்கள் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அதுக்கு சொல்றாரு, நான் எப்ராயிமின் கையில் இருக்கும் யோசேப்பு மற்றும் அத்துடன் சேர்ந்த இஸ்ரவேல் குலங்களின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோளுடன் சேர்த்து அவற்றை ஒரே கோளாக மாற்றப் போகிறேன் என்று சொல்கிறார். அவன் என் கையில் ஒரே கோலா இருக்கும் என்று அங்கே சபதம் கொடுக்கிறான். பிரிந்து போயிருக்கிற மக்களை ஒன்று இணைக்கிற கடவுளாக காண்பிக்கிறார். இஸ்ரவேல், யூதாவோ, எப்ராயிமோ எல்லாம் அங்கு பலவிதமான கோத்திரங்கள். இஸ்ரவேல் கூட்டத்தார் ஒரே கோத்திரம் அல்ல. எத்தனை கோத்திரங்கள் இருக்கிற படிக்கிறாங்க வேதாகமத்துல? 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்களும் பிரிந்து போயிருக்கு. அப்படிதான் அவன் ஜாதி, ஒரு ஜாதி, ஒரு ஜாதி, அவன் ஜாதி, அவன் ஜாதி, ஜாதி தூக்கி போயிடான். இதை பிளவுபடுத்துகிற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கு நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்றன.
நம்மை உபயோகப்படுத்துகிற கூட்டம், நம்மை சூழ்ந்திருக்கிற கூட்டம், நம்ம அருகில் இருக்கிற கூட்டம், நம்மை பிரிக்கின்ற ஒரு சூழ்நிலை சாத்தானுடைய எல்லாம். இது அந்த காலத்திலே இருந்துச்சு. எந்த காலத்துல? இயேசு கிறிஸ்து பூமியில வராதுக்கு முன்னாடியே இருந்தது போல இருக்கு. அப்பதான் இஸ்ரவேல் மக்களை பிரிஞ்சு போயிருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 22வது வசனத்தை எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்க சீக்கிரமா. 22வது வசனம். அவர்களை இஸ்ரவேலின் மனிதர்களாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருக்கவில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக விடுவதில்லை. இஸ்ரவேல் சிறந்த நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து இணைத்து அவர்களை சொந்த நாட்டிற்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மலைகளின் மீது அந்த தேசத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னா ஒரு பாறை மீது கட்டிய வீடு போல அவனை வாழ வைப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர். பிரிந்து போகிற மக்களை நான் மலையில் வைக்கப்பட்ட விளக்காக ஒலிக்க வைப்பேன். பிரிந்து போயிருக்க அந்த கோவில் ஒன்றாக ஆக்க வேண்டும் சொல்லுகிற கருத்தை இன்றைக்கு நாம் பிரிந்து போயிருக்கிறோம். பல வகையிலே, பல இன வேறுபாடுகளிலே, பல மனக்கசப்புகளிலே, நாம் குடும்ப வாழ்க்கையிலே, சமூகத்திலே, திருச்சபையிலே நாம் பிரிந்து போயிருக்கிற சூழ்நிலை. இவையெல்லாம் ஒன்றாக இருக்கிற கடவுள் நம்மோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவர்களாம் ஒரு ராஜா நான் நியமிப்பேன். யார் அந்த ராஜா? தாவீது ராஜாவை நான் மறுப்பேன் நியமிப்பேன் சொல்லுற ஆண்டவர். சிவர் மக்கள் மறுப்பேன் தாவீதை நியமிக்கிறோம் ஆண்டவர். நான் ஏன் தாவீது எப்படிப்பட்டதா இருந்தான்? கீழ்ப்படிந்து பாவனை உணர்ந்த ஒரு மகனாக, ஒரு தாசனாக அவர் கீழ்ப்படுத்த மகனாக காணப்பட்டான். நீதி நியாயத்தை அறிவிக்கிற மகனாக இருந்தான். நம்மிடத்தில் இன்றைக்கு நீதி நியாயங்கள் உணர்த்தப்படுகிறதா? நாம் சிந்திக்க அறியப்படுகிறோம். இஸ்ரவேல் மற்றும் யூதா எதிரிகளின் கையிலிருந்து கடவுள் விடுதலையை பெறவும், சமரசத்தை மீண்டும் நிலைநாட்டவும், ஒற்றுமையுடன் சகவாழ்வு வாழ வேண்டும், எல்லாரும் ஒன்றே என்று விடுதலையின் சமூகமாக நீதி மற்றும் அமைதி சமாதானம் நல்லிணக்கம் எல்லாருக்கும் பொதுவானது. இது யாருக்கு பொதுவானது? எல்லாருக்கும் பொதுவான. இதுல மேல்மட்டம் எடுதில்ல, கீழ்மட்டம் எடுதில்ல, அந்த ஜாதி எடுதில்ல, இந்த ஜாதி எடுதில்ல. மனித குலம் எல்லாம் ஒன்றே, எல்லாருக்கும் ஒரே சமநிலை உருவாக்குற ஆண்டவராய் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒன்றாக இருக்கிற கடவுள். நாம் பிரிந்து போயிருக்கிறோம், பல வகையிலே பிரிந்து போயிருக்கிறோம். இதை ஒன்றாக இணைத்து இதா குமாரன் பசுத்தார் என்று சொல்லுகிறமே, அந்த மூன்றும் ஒன்றே. நாம் திருச்சபையா இருக்கிற நம்மை இணைக்கிற கடவுளாய், நம்மை ஒன்றிருக்கிற கடவுளாய், சமூகத்தோடு ஒற்றி வாழும்படியான கடவுளாக நம்மை மாற்றி அமைக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். அதுல இசைக்கியல் அந்த 37, 26, 27 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அதுல 5 உடன்படிக்கைகளை கொண்டிருக்கிற ஆண்டவரை காணப்படுகிறார். எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நான் அவர்களோடு சமாதானம் உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இதுல 5 உடன்படிக்கைகளை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அவர்களோடு என் உடன்படிக்கையை நான் செய்து கொள்வேன். ஒன்றிணைக்கும் கடவுள் அங்கே பிரிந்து போய் இஸ்ரவேல் கோத்திரத்தாரை ஒன்றிணைக்கிற கடவுள் அங்கே அவர்களோடு 5 உடன்படிக்கைகளை மேற்கொள்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். முதலாவது உடன்படிக்கை அந்த வசனத்தை வாசித்து பிரகாரமாக நம்மோடு உறவு கொள்கிற ஒரு உடன்படிக்கை பாருங்க. நம்மோடு உறவு கொள்கிற ஆண்டவர். இரண்டாவதாக இறுதி வரை நம்மோடு உலகத்தில் முடியவரும் நம்மோடு வாழுகின்ற கடவுள் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இறுதி வரை மூச்சு இருக்கிறவரை அவர் உன்னோடு வாழ்கிற கடவுளாய் உடன்படிக்கை செய்துள்ளார்களாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக நம்மோடு நிலைத்து செய்கிற ஆண்டவர், நிலைப்பட செய்கிற ஆண்டவர் நம்மோடு எப்படி பாறை மீது
நாம் விடுதலை கட்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அப்படியாக உங்களை இந்த உலகத்திலே பாறை மீது கட்டிய விளக்காக வெளிச்சு வீடாக உங்களை மாற்ற உங்களை நிலைத்திருக்க மணலை மீது கட்டிய வீடு போல அல்ல, பாறை மீது கட்டிய வீடு போல உங்களை நிலைநிறுத்திய செய்கிற உடன்படிக்கை அங்கே ஏற்பட்டதாக காணப்படுகிறார். நான்காவதாக, ஒருவனுக்கு செழிப்பும் மற்றவனுக்கு இழப்பும் இல்லாத சமநிலை உருவாக்குற ஆண்டவராய் காணப்படுகிறார். அங்கு அந்த சமநிலை உடன்படிக்கை அவன் அல்ல இவன் அல்ல, எல்லாரும் ஒரே சமநிலை என்று உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டவராய் காணப்படுகிறார். ஐந்தாவதாக, அவர் விண்ணகம் சென்று கோட்டை குற்றங்கள் போடுகிற ஆண்டவர் அல்லமாவார். அவர் விண்ணகத்திலிருந்து கோட்டை குற்றங்களோடு வாழ்கிற ஆண்டவர் அல்ல, மாறாக மக்களோடு மக்களாக வாழுவேன் என்ற உடன்படிக்கையை செய்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உன்னை நீ கீழே விழும்போது உன்னை தட்டி தூக்குகிற ஆண்டவராய், என் மகளே என் மகனே கலங்காதே திகையாதே, நான் உன் ஆண்டவர், நான் உன் தேவன் என்று தைரியங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற கடவுள். உங்களை ஒன்றிணைக்கிறார்கள், நம்மோடு உடன்படிக்கை செய்கிற ஆண்டவர். அவர் தகுதி பாருங்க, எப்படி இருப்பாங்க, யாரும் தகுதி கொடுக்க முடியுமா? நானும் தகுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுமா. ஆண்டவர் இறங்கி வந்து தான் மக்களோடு மனுஷனோடு இணைந்து வாழ்வது என்ற உடன்படிக்கை கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். இப்படியாக பிரிந்து போயிருக்கிற மக்களை ஒன்று சேர்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவதாக, ஒன்றிணைக்கப்படுவதனுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றிணைக்கப்பட வேண்டியவர்கள் யார்? அதான் இரண்டாவது வார்த்தை. ஒன்றிணைக்கப்படுபவர்கள் யார்? அடுத்தவர் வார்த்தைக்காக உபாகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சுருக்கமாக, அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தார். அவர் கொஞ்சம் ஜனங்களோடு எதிர்த்து போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானார். அதுல என் தகப்பன் அழிவுக்கு நேரான சிறிய தேசத்தானாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டது. என் தகப்பன் என்றால் யாரு என்று குறிப்பிடப்படுகிறது? இஸ்ரவேலுக்கு தகப்பன் யாரு? ஆபிரகாம். இஸ்ரவேலுக்கு தகப்பன் ஆபிரகாம். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என் தகப்பன் சொல்லும் போது இஸ்ரவேல் கோத்திரத்தார் ஆபிரகாம் தான் குறிக்கப்படுகிறது. ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறமே, முதலுடைய தகப்பன் ஆபிரகாம். அவர்தான் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சிறிய தேசத்தானாய் இருந்தானே. யார் அந்த சிறிய தேசத்தான் சொல்லும் போது, தானோடிகளாய் பார்த்திருந்த மக்கள், செவிட்டியர்கள், அமோரியர்கள், எமோரியர்கள் என 3-4 கூட்டத்தார்கள் அங்கே பிரிந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவர்களெல்லாம் அந்த அரேபியா வனாந்தரத்திலே நாடோடிகளாக அங்கே பூலர்களை போட்டு டென்ட்களை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நாடோடியான வாழ்க்கை. இப்படிதான் நாடோடியா வாழ்ந்துட்டுள்ளதான் என்ன பண்றாருன்னா, கடவுள் அழைக்கிறார். இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர் அல்லவா அவர். உங்களை அழைத்து இந்த ஆலயத்தை உட்கார வைத்து உங்களை இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாது செய்து கொண்டிருக்காரு. அவர் எவ்வளவு நடிகை இங்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த இடத்தை அசைத்துக் கொண்டிருக்காரே. வெள்ளநடைய நிரப்பெருமே வேலத்தின் ஆவியே, வெள்ளநடைய நிரப்பெருமே வேலத்தின் ஆவியே, நனவடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, நனவடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஞானத்தின் ஆவி நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர்.
அந்த தூய காற்றை நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற தூய ஆவியானவர் ஒரு இதயத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அவர் உங்களோடு வாசம் செய்யவில்லை என்றால் நீங்கள் இப்படி உட்கார்ந்து ஆராதிப்பது என்பது மிகவும் மிகவும் கடினமான வாழ்வு. இங்க பாருங்கள், 400 நாள் வாழ்ந்திருந்த அந்த ஆபிரகாம் இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் இதுல நீதி நாயகன் இருந்த ஒரு மனிதனை தேடுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். சங்கீதம் புஸ்தகத்திலே அந்த 4ஆம் அதிகார வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நினைக்கிறாங்க சரிங்க. அந்த 400 வாழ்ந்தவரை கடவுளை அழைக்கிறார். அவருடைய நீதியையும் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிப்பார்கள். போதும். அங்கே ஒரு பக்தி உள்ளவரை தேடுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். அதுல யாரா தேடுறாருன்னா ஆபிரகாம் குறிச்சுகிறார். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாராம்? பக்தி உள்ள நீதி நியாயத்தையும் அறிவிக்கிற அவரோடு இணைந்து வாழ்கிற ஆபிரகாமாக காணப்பட்டார். இன்றைக்கு நம்மிடத்திலே நீதி நியாயத்தோடு அவரை சுமந்து அவர் முன்னாடி உட்கார்ந்து நம்ம ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோமே, நம்மிடத்துல இன்றைக்கு எத்தனை நீதி நியாயங்கள் நம்மோடு இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கின்றன? நாம் யாருக்கு நீதி நியாயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவரை ஒரு சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு நாம நீதியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நியாயத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், சமாதானத்தை கூறிக் கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்திலே சமாதானம் இல்லையே, நம்ம திருச்சபையிலே சமாதானம் இல்லையே, அப்பாக்கும் அம்மாவுக்கும் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லையே. இந்த சூழ்நிலையில் தான் ஆபிரகாமை அழைக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஆபிரகாமை அழைத்து அங்கே நீதி நியாயத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆனால் ஆபிரகாமை போல வேற யாராவது அங்கே நிறைவேற்றுவதாக காணப்பட்டார்களா? இன்றைக்கு கிறிஸ்துவம் என்ற இந்த வழிபாட்டில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நாம் நீதியும் நியாயத்தையும் சமாதானத்தையும் நிறைவேற்றுவதாக நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவம் என்றாலே ஒற்றுமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நம்மிடத்தில் நீதி நியாயங்கள் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றதா? பாருங்கள், திருமுழுக்கில பங்கு பெறுகிறனா ஒன்றோடு இணைந்து திருமுழுக்கிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த திருமுழுக்கிலே கிறிஸ்துவோடு எல்லா சக மனிதர்களோடும் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மிடத்திலே நீதி நியாயங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவா? நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள் நம்மோடு இணைப்பு பெற வேண்டும் என்ற நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இன்றைக்கு மரண அவஸ்தைகள் மூலமாகவும் நாள்வடிகளாகவும் வாழ்ந்து வருபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வசதிகள் இன்றைக்கு எங்களுக்கு நன்மை செய்ய கொண்டிருப்பவர்கள் யார் என்று கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு நாம் எத்தனை பேருக்கு நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இன்னைக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு இந்த மாதத்துல இந்த நாட்களிலே நாம் இத்தனை பேர் நன்மை செஞ்சு நாம் யாராலும் சொல்ல முடியுமா? எனக்கே பல குறைகள் உண்டு, நான் எதுக்கு நன்மை செய்ய போறேன்? சொன்னீங்களா? சொல்றது இல்லையா? எனக்கு 1000 பிரச்சனை உண்டு, உங்களுக்கு நான் நன்மை செய்ய எனக்கு எங்க காணி இருக்குது? சொல்றோமா இல்லையா? சொல்றோம். கிறிஸ்துவஸான பல ஏழை மக்களுக்கு துணிகளை கொடுக்கிறோம்னு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? நாங்க கிராம பகுதியிலே ஒரு ஊழியத்துக்கு சென்று வருகிறோம். அங்கே 49-50 குடும்பங்கள் உண்டு. அங்கே நாங்கள் அங்கே சென்று பார்க்கும் பொழுது குறைவுகளோடு காணப்படுகிறார்கள். ஆடை நன்றான ஆடை இல்லை, அழுக்கான உடைகள். தொழிற்பொருட்களை அவன் சோப்புக்குதான் இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம துணி கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். எனக்கு கூட ஒழுக்கு எந்த துணியாலும் சொல்லி ஒரு ரூபாய் நம்ம யூஸ் பண்ணி வர கொடுத்தோம்னா வாங்கிக்கிறான். புது துணி கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். ஏழைகள், சமுதாயத்தில் ஓரங்கப்பட்ட மக்கள், ஒதுக்குப்புறமாக வாழ்கின்ற மக்கள், இப்படிதான்
நம்முடைய கிறிஸ்துவ ஒற்றுமை அங்கே இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர்களெல்லாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று நமக்கு கிறிஸ்துவம் வலியுறுத்துகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-20 வாசகத்தை கேட்டோம். அதை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின மடலில் குறிப்பாக 11-13 வாக்கு பார்த்தோம்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் நம்மிடத்தில் உண்மையும் உன்னதமும் தூய்மையும் நம்முடைய வாழ்விலே சமுதாயத்திலே போடத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை, சத்தியம், சமாதானம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்பெல்லாம் என்ன நம் வாழ்வில, நம் வாழ்க்கையில, நம் இதயத்தில நாம் செவிசாய்க்கும் போதுதான் மற்றவர்களை இணைக்க, மற்றவர்களை நாம் ஒன்றிணைக்க நம்முடைய மனங்கள் தராக நாம் செயல்படுவதை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய சகவாழ்வு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் அந்த உறவை மேம்படுத்திக் கொள்வதாக இருக்க வேண்டும். சமுதாயத்தோடு நம்முடைய ஒற்றுமையின் மூலம் நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலம் அனைத்தையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலனுண்டு. அதிலே சொல்லுமா, கிறிஸ்துவனை நமக்கு செய்ய எல்லாம் பலனுண்டு. அனைத்தையும் சாதித்து காட்டி வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார் ஆண்டவர். இந்த பூமியிலிருந்து பரதேசியிலாத நாடோடு வாழ்ந்துட்டு இந்த ஒரு கூட்டத்தார் என்னை யாரும் பார்க்க போறாங்க என்று ஓரமா வாழ்ந்து கொண்ட மக்களை பார்த்து நம்ம எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். நீங்க அவ்வளவு ஒற்றுமையாக இணைத்து ஒன்றுபட சமுதாயத்தை அவர்கள் ஒன்றிணைக்க பாடுபடுங்கள் என்று வலியுறுத்துகின்றவராய் காணப்படுகிறார். நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு இப்படிப்பட்டவர்களோடு இணைந்து வாழ உறவை புதுப்பித்துக் கொள்ள நம்மை அழைக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். இவரெல்லாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டியவர்கள் நம்மோடு, நம்ம மட்டுமல்ல அவர்களும் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் இணைந்து வாழ அர்ப்பணிக்கிறார். மூன்றாவதாக மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்தின் வழியாக கடவுள் நம்மோடு அழைக்கிறான் காணப்படுகிறார். முதலாவதாக ஒன்றிணைக்கும் கடவுள், இரண்டாவதாக ஒன்றிணைக்கப்படுபவர்கள் யார், மூன்றாவதாக ஒன்றிணைக்கப்படுபவர்களுடைய நோக்கம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 21-26 வாக்கு கேட்போம். அது என்னன்னா, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து அந்த 3 அதிகாரத்தை வாக்கு பார்த்தோம்னா அவருடைய சொற்பொழிவுகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய ஊழியர்கள் நீங்கள் எப்படி உலகத்திலே வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தார். 17ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நம்மை அழிப்பதற்கு அவர் வரவில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்களை இந்த பூமியிலே நிலைநாட்டு நிறைவேற்ற உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பரமபிதாவானவர் நம்மை தலைவராக்கி பார்ப்பவர் அவர் அல்ல. நமக்கு இறைப்படையை கொடுத்து நம்மை தலைவராக்கி நீங்க தலைவராக இருந்து பார்த்தவங்க சொல்ல அவர் ஆண்டவர் அல்ல. நம்மை இறைப்படை செய்ய மனிதர்களை சிஷ்யர்கள் ஆக்கி அவருடைய திருப்பந்தியிலே அழைத்துக் கொண்டு வர நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் இறைப்படையை செய்ய, அவர் நீதி நாயகரை நாம் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அப்படியாக இந்த உலக வாழ்விலே, இந்த சமுதாய வாழ்விலே சீரழிந்து போயிருக்கிற மக்களை இறை நியாயத்தோடு நீதியோடு அவர்களை உள்ளே வர வைக்கிற இறை மக்களாக அவரை அறிவுறுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்கள், அவர் அழிப்பதற்கு ஆக அல்ல, நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:20 பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் நெறியை விட, நெறியன அவர்களுடைய வழக்கத்தை விட, இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, வேதாகம் சொல்லப்பட்டிருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க. அவருடைய நெறிகளை விட நம்முடைய நெறி எப்படி இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறந்ததாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாழ்வு, ஒரு வாழ்க்கை
சமூகத்தின் வாழ்க்கை, திருச்சபையினுடைய வாழ்க்கை, குடும்பத்தின் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நீதி நியாயத்தோடு. அதுவும் எப்படின்னா, மன்னிப்பு என்பது கிறிஸ்தவனுக்கு மிக மிக முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு எத்தனை பேரை மன்னித்துக் கொண்டிருக்கிறோம்? வீட்டுல சண்டை போட்டுக்கிறோம், 4 நாளைக்கு யாருக்கும் மனைவிக்கு நமக்கும் பேச மாட்டோம். மூஞ்சி திருப்பி போயப்போம். நீ சோறு போட்டா போடு, போராட்டி போட எனக்கு கவலை இல்லை, நானே தூக்கி போடுறேன். சொல்றமா இல்லையா? சொல்லியிருக்கிறோம். எனக்கு முடிச்சுட்டு நமக்குள்ள உறவுகள் புதுப்பித்து மன்னிப்பு என்பதை நம் வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியம் சொல்லப்பட்டது. சமுதாயத்திலே பல மோதல்கள் மத்தியிலும் சமரசம் மற்றும் சமாதானத்தின் முக்கியத்துவத்தை இயேசு வலியுறுத்துகிறார். சமுதாயத்தில் பல மோதல்கள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கின்றன. பல அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு நமக்கு நிறைய பேரு யார் கட்சியில வா, உங்க கட்சியில வா, அங்க வாங்க, அங்க தர, இங்க தர நம்ம அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கொண்டு உங்களை இன்னைக்கு அழைத்து தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல தூவையும் போல இன்னும் 40 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த உறவுகளையும் மனித நியாயத்தையும் மீட்டெடுப்பது நம்மளை காணப்படக்கூடிய மன்னிப்பு என்பது நமது வாழ்க்கையில முன்னேறலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இழந்த உறவுகளை நாம் மீண்டும் புதுப்பிக்கிற மக்களாக காணப்படுவோம். இதுவே திருச்சபைகளிலே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் இங்கே திருச்சபைகளிலே காண்பது என்பது மிகவும் அரிதாக இருந்து கொண்டிருக்கின்றன. மன்னிப்பு, நல்லிணக்கத்து உறவை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கு இருதயங்கள் இருக்கிற கெட்ட சின்னங்களை எடுத்து விட்டு மன்னிப்பின் மூலமாக நம்ம சமாதானத்தை உருவாக்க கர்த்தர் நம்ம அழைக்கிறார். பிரியமானவர்களே, நம்மிடத்துல மன்னிப்பு நல்லவிதமான ஐக்கியத்தின் மூலமாக இப்படி ஒன்று கூடி நாம் அவரை ஆராதிப்பது என்பது ஒரு கூடுகை, ஒரு யூனிட்டி. கிறிஸ்துவம் என்றால் இப்படிதான். அப்படி என்ற வாழ்வை சமூகத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த ஒற்றுமை என்பது நமது குடும்பத்திலும் நம்ம திருச்சபைகளிலும் சமூகத்திலும் தொடங்க வேண்டும் என்று இன்றைய நாளிலிருந்தே நீங்கள் முயற்சி மேற்கொள்ள உங்களை வலியுறுத்துகிறேன். அப்போதான் எங்கன்னா இந்த குடும்பத்திலயோ திருச்சபையிலோ நம்மோடு இருக்கிற உறவுகளோடு நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் போதுதான் இந்த உலகத்தை மாற்ற நம்மளால முடியும். இங்கே இல்லைன்னா அங்க போய் நம்ம பண்ண முடியாது. சமூக நம்மோடு இருக்க உறவை குடும்பத்துல திருச்சபையில நம்ம பெற்றோர் இடத்துல பிள்ளைகள் இடத்துல நண்பர்கள் இடத்துல இந்த உறவுகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளும் போதுதான் வெளி உலகத்தை நீங்கள் மாற்றுவதற்குரிய சக்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட வாழ்வாதாரம் என்ற அந்த மக்களோடு இணைந்து வாழ கர்த்தர் அழைக்கிறார். இப்படி நீதி, அமைதி, சாந்தம், சமாதானம் இப்படி ஒன்றிணைக்கும் கடவுள் இரண்டாவது பிரிந்த அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை ஒன்றிணைக்க கடவுள், ஒன்றிணைக்கப்படுவோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களை வலியுறுத்துகிற கடவுள், ஒன்றிணைக்கும் நோக்கம், அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் நீதி, நியாயம், சமாதானம் எங்க அழிந்திருக்குதோ அதை எடுத்து போட்டு நல்லவிதமான உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் நாம் அழைக்கிறார். இப்படி இந்த 3 பகுதிகளாக ஒன்றிணைக்கும் கடவுள், ஒன்றிணைக்கப்படுவோருடைய வலியுறுத்துதல், ஒன்றிணைக்கப்படும் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே தருவராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாம் நல்ல ஆரவனே, இந்த கூடையிலே ஆசிரியர் கொடுத்து கொண்டு பேர் நன்றி தரக்கூடிய. ஆனாலும் இந்த இறைவார்த்தை நாம் பேசும்பொழுது நீ பேசினீர். நீ எப்படி அந்த ஒன்றிணைக்கும் கடவுளாக ஒன்றிணைக்கப்படுவர் யார் என்று நீர் இந்த வசனத்துக்கு முன்னாடி தெரியப்படுத்தினீர். இந்த பூமிக்கு அந்த நோக்கம் எப்படி என்பதை நாங்கள் அந்த நீதி நியாயத்தை அறிந்து கொண்டு இன்னும் எந்த களத்தையும் தத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார். இந்த வசனங்களை ஆசிரியத்தாலும் இதை கேட்டுக்கொண்ட திருச்செல்வதை ஆசிரியத்தாலும் இன்னும் பலப்பட்டும் நாங்கள் கொடுத்து திருச்செல்வி வழிநடத்துமானதை சுதிகரம் மதிப்பு இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென்.